சிற்றம்பலம். விநாயகர் வணக்கம். எண்ணிறைந்ததில்லை எழுகோபுரந்திகள கண்ணிறைந்து நின்று அருளும் கற்பகமே நன்னிய சீர் தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என்மெனத்தே நல்கு. நாங்கள் திருக்கோவையாரில் இன்றைக்கு 3வது அதிகாரம் படிக்க போகிறோம். அனுபடிங்கோ. திருச்சிற்றம்பலம். பொழிலிடச் சேறல் இடந்தலை சொன்ன வழியொடு கூட்டி வருந்திசினோரே. நூற்பா. இது நூற்பா. இதன் பொருள், பொழிலிடச் சேறல் ஒன்றும் இடந்தலை பாட்டிற்கே உரியது. இதனையும் மேலே பாங்கற் கூட்டம் உணர்த்திய சூத்திரத்தில் இங்கிளை நிற்க இடந்தலை தனக்கும் என கூடியவாறே மின்னடை மெலிதல் முதல் நின்று வருந்துதல் ஈறாக கூறப்பட்ட கிளவிகளோடு கூட்டி இடந்தலைப்பாடாம் என்று வகுத்துரைத்துக் கொள்க. அவை பாங்கற் கூட்டத்திற்கும் இடந்தலைப்பாட்டிற்கும் உரியவாறு என்னை எனில் பாங்கற் கூட்டம் நிகழாதாயின் இடந்தலைப்பாடு நிகழும், இடந்தலைப்பாடு நிகழாதாயின் பாங்கற் கூட்டம் நிகழும். பேரின்ப கிளவி. இடந்தலைப்பாடு ஈராறும் ஒன்றும் மருட்குரு தரிசனத்துக்கு அன்பு மிகுதியால் பேரானந்தம் பெற்று அனுபவித்தல். திருக்கோவையார் உண்மை. பொழிலிடைச் சேறல். பொழிலிடைச் சேறல் என்பது இயற்கை புணர்ச்சியது. இறுதி கண் சென்று எய்தற்கு அருமை நினைந்து வருந்தான் என்ற தலைமகன் இப்புணர்ச்சி நெருநலும் என் அறிவோடு கூடிய முயற்சி யான் வந்ததன்று தெய்வம் தர வந்தது. இன்னும் அத்தெய்வம் தானே தரும். யாம் அப்பொழிலிடைச் செய்வோம் என தன்னெஞ்சோடு கூறா நிற்றல். என் அறிவால் வந்ததன்றிது முன்னும் இன்னும் முயன்றால் மன்னறி தந்தது இருந்தன்று தெய்வம் வருந்தல் நெஞ்சே மின் எறி செஞ்சடை கூத்த பிரான்வியன் இல்லை முன்னீர் பொன்னறிவார் துறைவாய்ச் சென்று மின்தோய் பொழிலிடத்தே கொழு. ஐயரிக் கண்ணிகையை ஆடிடத்தே சென்று ஐயர் இக்கண்ணியை ஆடிடத்தே சென்று எய்துவன் என நினைந்து ஏய்ந்தல் சென்றது. இதன் பொருள், அழகிய வரி பரந்த கண்ணினை உடையாளை விளையாடிடத்தே சென்று சேர கடவேன் என்று நினைந்து நாயகன் போனது. தெளிவுரை. முன்பு நான் இது வேண்டும் என்ன என்னுடைய நினைவினால் வந்தது ஒன்றன்று. இன்னமும் நான் உற்சாகத்தால் நிலை பெற்ற இந்நெறிய தந்த தெய்வம் இருந்தது. ஆதலால் நெஞ்சமே நீ வருந்தாதே கொள். ஒளி உடைத்தாகிய நெறித்த சிவந்த சடையினை உடைய கூத்தனாகிய சுவாமி இணையில்லாத திரு அம்பலத்தைச் சூழ்ந்த கடலிடத்து பொன் கொளிக்கப்பட்ட நீண்ட துறையுடைத்தாகிய இடத்தே மின்னை அடைந்த இடத்தை சென்று இன்னும் உற்சாகிக்க கடவே. இது இடந்தலைப்பாடு முற்றிட்டு இது ஒரு ஒன்றுதான். இதுல 3ஆம் அதிகாரத்துல ஒரு பாட்டு தான் வருது. 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 10 பாட்டு வருது. படியுங்கோதானா. மதியும் மதியுடம்படுத்தல். 4ஆம் அதிகாரம் மதியிடம்படுத்தல். மதியுடன்படுத்தல் வருமாறு 2 ஒன்றால் சென்றெய்திய பின்னர் திரண்டு வரைத்தல் தெருண்டு வருத்தல் தலை. திருளானாய் குஞ்சு வருத்தல் அண்டேன்னு சொல்றீங்க. வரைதல் அண்டலே கிடக்குது. வரைதல் தலை. திருளானாயின் இவள் கண்ணாற் காட்டப்பட்ட காதல் தோழியை வழிபட்டு சென்று எய்துதல் முறைமை என்ப. வழிபடுமாறு தெட்டென தன்குறை கூறாமல் இறந்து வைத்து கரந்த மொழியால் தன் கருத்து அறிவித்து அவரை ஐய உறவினள் ஆக்கி அது வழியாக நின்று தன் குறை கூறுதல்.
நூற்பாவின் கூறப்பட்ட கிளவிகள் 10. அவையாவன: பாங்கிடைச் சேறல், குறையுறத் துணிதல், ஈழம் வினாதல், கலைமான் வினாதல், வழிவினாதல், பதிவினாதல், பெயர் வினாதல், மொழி பெறாது கூறல், கருத்தறிவித்தல், இடைவினாதல் என்பனவாம். 10 பாட்டுக்கு பொழிப்பு பார்க்க போறோம். ஓகே. பேரின்ப கிளவி படி. பேரின்பக் கிளவி: மதியுடன் வருதல் வருமீரைந்தும், குரு அறிவித்த திருவருள் அதனை சிவத்துடன் கலந்து தரிசனம் புரிதல். பாங்கிடச் சேறல். பாங்கிடச் சேறல் என்பது இரண்டினுள் ஒன்றால் சென்றெய்தி புணர்ந்து நீங்கிய தலைமகன் இனி இவளைச் சென்று எய்துதல் எளிதன்று. யாம் அவள் கண்ணாற் காட்டப்பட்ட காதல் தோழிக்கு நன்குறையுள்ளது சொல்வேம் எழுத்து பிழை போல இருக்கு. சொல்வோம் என்று அவளை நோக்கி செல்லா நிற்றல். எளிதன்று இனி கினிவாய் வெள்ளி புல்லல் மதிற்கீட்டு ஒளி சென்று செஞ்சடை கூட்ட பிரானை உன்னாரின் என்கண் தெளி சென்று வேட்கண் விரிவித்த செல்லல் எல்லாம் தெளிவித்து அழி சென்ற பூங்குழல் தோழிக்கு வாழி அறிவிப்பனே. கொழு கரத்துரை கிளவியின் காதல் தோழியை 2 குறை உருவல்ல என்று ஏத்தல் சென்றது. இதன் பொருள் கரந்து செல்லும் வார்த்தையினால் கரந்து சொல்லும் வார்த்தையினால் உயிர்த்தோழியை தொழ ஒழுகி என் குறையச் சொல்லக் கடவேன் என்று நினைந்து நாயகன் போனது. தெளிவுரை: தொண்டை பழத்தை ஒத்த வாயினையுடையவளாய் வள்ளி சாதம் போல் வாழை கூடுவது இனி எளிதன்று. அழகிய மதியின் புலவாகிய திரு இளம்பிறையின் பிரகாசம் பரந்து சிவந்த திருச்சடையினையுடைய கூத்தனாகிய சுவாமியை நினையாதாரை போல் என்னிடத்து தெளிய கடைந்த வேலை ஒத்த கண்கள் உண்டாக்கின வருத்தம் எல்லாம் தாழ ஒழுகி நறுநாட்டத்தால் வண்டுகள் சென்று அடைந்த பொலிவுடைய கூந்தலையுடைய தோழிக்கு அறிவிக்க கடவேன். குறையுறத் துணிதல் 4ஆம் அதிகாரத்துல 2வது பாடல். குறையுறத் துணிதல் என்பது பாங்கியை நினைந்து செல்லா நின்றவன் தெய்வத்தின் அருளால் அவ்விருவரும் ஓரிடத்து எதிர் நிற்ப கண்டு இவள் இவட்கு சிறந்தாள். இனி என் குறை உள்ளது சொல்வேன் என தன்குறை கூற துணியா நிற்றல். குவளை கருங்கண் கொடியேர் இடை கொடிக்கடை கண்ணுவளை தனதுயிர் என்றது தன்னோடு உவமையில்லா தவளைத்தன் பால் வைத்த சிற்றம் பலத்தான் அருளிலர் போல் துவளத்தலை வந்த இன்னலின் இனி சொல்லுவனே. ஓரிடத்தவரை ஒருங்கு கண்டுதன் பேரிடர் பெருந்தகை பேச துணிந்தது. இதன் பொருள் ஓரிடத்தில் நாயகியையும் பாங்கியையும் உறவிருக்க கண்டு தன்னுடைய பெரிய துன்பத்தை பெரிய தலைமை பாட்டை உடையவன் சொல்லுவதாக அறுதியிட்டது. நீல மலர்களை ஒத்த கரிய கண்களையும் வள்ளி சாத கொடியொத்த இடையினையும் உடைய இந்த வள்ளி சாதத்தை ஒப்பாளுடைய கடை கண்களானவை தன் பக்கத்தில் இருக்கின்றவளை தனது உயிர் என்றது தனக்கு ஒப்பில்லாத தம்பிராட்டியை
தன்னுடைய பாகத்திலே வைத்த திரு சிற்றம்பலநாதன் அவருடைய திருவருள் இல்லாதவரைப் போல நான் வாடும்படி விதி வந்து என்னிடத்தில் உண்டான என் துன்பத்தை இனி சொல்ல கடவேன். வேளம் வேளம் வினாதல். வேளம் வினாதல் என்பது குறை கூறத் துணியா நின்றவன் என் குறை இன்னதென்று அவளுக்கு வெளிப்பட கூறுவேன். ஆயின் இவள் மறுக்கவும் கூடுமென உட்கொண்டு என் குறை இன்னதென்று இவள் தானே உணரும் அளவும் கரந்த மொழியால் சொல்லி பின் குறை உறுவது காரியம் என வேட்டை கருதி சென்றானாக இருவர் உழைச்சென்று நின்று தன் காதல் தோன்ற இவ்விடத்து ஒரு மத யானை வர கண்டீரோ என வேளம் வினவானிட்டல். இருங்களியாய் இன்று யான் சிறுமாப்ப இன்பம்பணிவோர் மருங்கு அழியா அனல் ஆடவல்லோன் தில்லையான் மலை இங்கு ஒருங்கு அழியாற்ப உமிழ்வும் மதத்து இது கோட்டு ஒரு நீள் கருக்களியார் மத யானை உண்டோ வர கண்டதுவே கொடு. ஏழையர் இருவரும் இருந்த செவ்வியுள் வேளம் வினா ஆய்வெற்பன் சென்றது. இதன் பொருள் நாயகியும் பாங்கியும் இருந்த பக்குவத்தை ஆணையை வினாவி நாயகன் சென்றது. ஏழையர் பெண்கள். தெளிவுரை. சிவானந்த மகிமையால் பெரிய களிப்பை உடையவனாய் இப்பொழுது நான் செம்மாந்திருக்கும்படி வணங்குவாருடைய பக்கமாகிய இன்பத்தை எனக்கு தாரார். அக்கினியை ஏந்திக் கொண்டு ஆடல் வெல்லோன் சிதம்பரத்தில் உள்ளவன். அவனுடைய திருமலையாகிய இடத்துக்கு ஒரு வழிப்பட்டு வண்டுகள் ஆரவாரித்து செல்ல சொரியா நின்ற 3 மதத்தினையும் 2 கொம்பினையும் உயரத்தினையும் கருத்து கழித்து செல்லும் ஒரு யானை உண்டோ வர கடவது. உண்டாகில் சொல்லுவீராக வேண்டும். கலைமான் ஓகேடா. கலைமான் வினாதல். கலைமான் வினாதல் என்பது கலைமான் வினாதல் என்பது வேளம் வினாவி உட்புகுந்த பின்னர் தான் கண்ணால் இடர்பட்டமை தோன்ற நின்று நம்முடைய கண்கள் போலும் கணை பொருளால் உண்டாகிய புண்ணோடு இப்புனத்தின் கண் ஒரு கலைமான் வர கண்டீரோ என்று கலைமான் வினாவா நிற்றல். கருங்கண்ணனை அறியாமை நின்றோன் தில்லை காற்பொழில்வாய் வெறுங்கள் நனைய வண்டாடும் வளரீலவல்லியன் நீர் இருங்கண்ணனைய கணை பொரு புணரி புனத்தின் மருங்கண்ணனையதுண்டோ வந்தது இங்கொரு வான்கலையே கொழு. சிலைமான் அண்ணல் கலைமான் வினாயது. அதன் பொருள் சிலை தொழிலினால் மாட்சியமைப்பட்ட நாயகன் கலையாகிய மான் வந்ததோ என்று கேட்டது. தெளிவுரை. கரிய நிறத்தையுடைய புருஷாத்தமனையும் அறியாமல் ஒளிந்து நின்றோன் அவனுடைய திரு அம்பலம் சூழ்ந்த இருண்ட சோலையிடத்து உண்டாகின்ற மதுவின் மேனி முழுதும் நனையும்படி வண்டுகள் வியாபாரிக்கிற வளர்கின்ற இளைய வல்லிசாதம் போல்வீர். உங்கள் பெரிய கண்களை அம்புபட்ட புண் பொருந்தின இந்த புனத்தில் பக்கத்து அந்தன்மையது ஒரு பெருங்கலை வந்துண்டோ உண்டாகிச் சொல்ல வேண்டும். அத்தன்மையதான் அது நல்ல ஒரு சொல்லு. இது இப்ப நாங்க திருக்கோவையாறுல 4ஆம் அதிகாரத்துல 5வது பாட்டு 4ஆம் அதிகாரத்துல. ஆனா ஒரு ஒட்டுமொத்தமா திருக்கோவையாறுல 54வது பாட்டு படிக்க போ. சிலம்பணி கொண்ட படிக்கல கவலை. நீங்க மேலித படிக்க வந்துட்டனையா. வலிவினாதல். வலிவினாதல் என்பது கலைமான் வினாவன் என்றவன் இவன் கருத்து வேறொன்று தோழி அறிய
அதனோடு மாறுபட நின்று அது கூறீராயி நும்மூர்க்குச் செல்லும் நெறி கூறுமின் என்று வலுவினாவா நிற்ற. சிலம்பணி கொண்ட சீரடி பங்கன் தன் சீரடி பங்கன் தன் சீரடியார் குலம்பணி கொள்ள எனக் கொடுத்தோன் கொண்டு தானணியும் கலம்பணி கொண்டு இடம் அம்பலம் கொண்டவன் கார்க்கையிலைச் சிலம்பணி கொண்டனும் சீரூர்க்கு உரைமின்கள் செல்நெறியே கொழு கலைமான் வினாய கருத்து வேறறிய மலைமான் அண்ணல் வழி வினாயது. இதன் பொருள் கலையாகிய மான் வந்ததோ என்று கேட்ட கருத்து முற்றிய நினைவு வேறுபட்டபடியை அறிய மலையேத்த நாயகன் வழி கேட்டது. தெளிவுரை சிலம்புதன் அழகு பெற சிற்றடியுடைய ஈஸ்வரியை வாமபாகத்தில் உடையவன் தன் சீரடியார் திரள என்னை ஏவல் கொள்ளும்படிக்கு அடிமையாக என்னை கொடுத்தவன் தான் கொண்டு அணிகிற ஆபரணமாக பாம்பை பண்ணி கொண்டு சிதம்பரமிடமாக கொண்டவன் தலைந்து இருச்சியுடைய சோலை அதனால் கார் பரந்த சிறு கைலாய திருமலையில் அழகு கொண்ட உங்கள் ஊருக்கு செல்லும் வழியை சொல்வீராக. 14வது வசிம் அனு. பதிவினாதல் என்பது மாறுபட நின்று வழி வினாவவும் அதற்கு மறுமொழி கொடாதவரை எதிர்முகமாக நின்று வழி கூறீராயின் நும்பதி கூறுதல் பழியன்றே. அது கூறுவீராமின் என்று அவர் பதிவினாவா நிற்றல். ஒருங்கட மூவையில் ஒற்றைக் கணே கொள் சிற்றம்பலவன் கருங்கடம் மூன்றுகு நாள்வாய் கரியுரித்தோன் கையிலை இரும் கடம் மூடும் பொழில் கொம்பர் அந்நீர்களினே வாருங்கள் வருங்கள் அந்நீர்களினே வருங்கள் தம் ஊர் பகர்ந்தால் பழியோ இங்கு வாழ்பவர்க்கே கொழு. பதியோடு புறவினாய் மொழிபெற மொழிந்து மதியுடம் படுக்க மன்னன் வெளித்தது. இதன் பொருள் ஊருடனே பலவற்றையும் வினவி வார்த்தையை பலகாலம் சொன்னது. தெளிவுரை எயில் 3ஐயும் ஒரு காலி அளிப்பதாக அம்பை வாங்கின திருச்சிற்றம்பலநாதன் பெருமதம் 3ம் சொரியப்பட்ட தொங்குகின்ற வாயினையுடைய யானையை உரித்தவன். அவனுடைய கைலாய மலையின் பெருங்காட்டினால் சூழப்பட்ட பொழிலில் உண்டாகிய கொம்பை ஒப்பீர்கள். இங்கே வாருங்கள். தங்கள் ஊரின் பெயரைச் சொன்னால் இந்த நிலத்தில் வாழ்பவர்க்கு குற்றமாக சொல்ல வேண்டுவதில்லை. என்ன பெருமதம் 3 அன்றைக்கும் சொன்ன அதான் அந்த யானைக்கு இருக்கிற பெருமதங்கள் என்ன 3 கன்ன மதம், கை மதம், மற்றது போக மதம். கண்ணீர் என்னது? கன்ன மதம். கன்னத்தால வழிகிற நீர் அது கன்ன மதம். கை தும்பி கையால அதுக்கு ஒரு நீர் வழிகிறது. அது எங்களுக்கு மூக்கால வழிகிற மாதிரி தானே. அப்ப எங்களுக்கு கண்ணீர் வாரது என்ன அது மாதிரி அதுக்கு கண்ணால வந்து கண்ணீரா கன்னத்தால ஓடும். அது மாதிரி என்ன மதம்? அதுதான் கன்ன மதம். கை மதம் அது இல்ல, கொஞ்சம் கன்ன மதம் கண்ணால வழிகிறது. கண்ணால தும்பி கையால வழிகிறது அதுதான் கை மதம். ஏன் தும்பி கை அதான் கை மதம். அடுத்தது கோச மதம். போகவோ அது அந்த சரியான அந்த போவென்னாண்டுதான் வருது. காணாவோ அது என்ன கோசமண்டா இது இதுதான் ஆண்குறி. இல்ல கோசமதம். கோசமதம் அந்த இது அதால தண்ணி வடி கோசமதம். கோசம். அப்ப அது சரியான சொல்ல நான் மறந்து போனேன். கோசம். அப்ப சரியாண்டா சரி. அப்ப அந்த 3 மதம், அந்த 3 தாளையும் அதுக்கு நீர் வஞ்சா அது சரியான ஒரு தராளையும் அதை அடக்க இயலாதான்.
அத உரித்தவர். அந்த பெருமதம் மூன்றும் சொரியப்பட்ட தொங்குகின்ற வாயினுடைய யானையை உரித்தவன். பெயர் வினாதல். நான் தானே? நானும் தனாவோ? தனா படிங்கோ. பெயர் வினாவுதல். பெயர் வினாதல் என்பது பதிவினாவாகும். அதற்கொன்றும் கூறாதாரை நும்பதி கூறுதல் பழியாயின் அதனை ஒளிமின். நும்பெயர் கூறுதல் பழியன்றே. இதனை கூறுவீராமின் என்று அவரது பெயர் வினாவா நிற்றல். தாரென்ன ஓங்கும் சடைமுடி மேல் தனித்திங்கள் வைத்த காரென்னாரும் கரைமுடற்று அம்பலவன் கையிலை ஊரென்ன என்னவும் வாய்திறவீர் ஒளிவீர் பழியேல் பேரென்னவோ உரையீர் விரையீர் இங்குளத் பேதையரே. கொழு பேரமை தோழியர் பேர் வினாவியது. இதன் பொருள் பெருத்த வேயொத்த தோழியர் பெயர் கேட்டது. தெளிவுரை நெற்றி மாலை என்னும்படி உயர்ந்த சடைமுடி மேலே ஒரு கலையாகிய திரு இளம்பிறையை வைத்த மேகம் என்னும்படி நிறைந்த கரிய திருமிடத்தை உடைய திரு அம்பலநாதன் அவனுடைய கைலாயத்தில் உங்கள் ஊர் எத்தன்மையது என்று கேட்கவும் வாய் திறவாமல் இருக்கிறீர்களே. உங்கள் ஊரின் பெயர் சொன்னால் அது பழியாமாகிலும் பேராகிலும் சொல்லுங்கள். நறு நாட்டத்தை உடைய கூந்தலையும் பேதைத்தன்மையும் உடையீர். அது நாங்கள் அந்த திருவிளையாடல் புராணம் படிக்கிறாங்களோ அனு, அதுல முதல் பாட்டு வேதமொழியர் விநாயகர் காப்பு இருக்குது. அதுல மும்மதம் வருகுது. நாங்கள் முந்தி மும்மதம் என்றோனே ஏதோ அந்த மதங்களுங்கட எதிர் மதங்கள் தானே நினைக்கிறது. அப்ப அதுல நான் போய் அந்த மும்மதம் என்னண்டு தேட போய்க்கலாம். ஆனா அதுக்கு முதலே நான் மும்மதம் இங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகத்துல நான் அதை போய் திருப்ப தேட, அப்ப அந்த மும்மதத்துக்கும் விளக்கம் இருந்தது. ஆனபடியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருவிளையாட புராணம் படி கேட்க நான் அதை ஒவ்வொரு நாளும் கேட்கிறது. ராணியக்கா நாங்கள் படி கேட்க கன்ன மதம், கை மதம், கோச மதம். அப்பதான் அதற்குள்ள போய் அதுவும் என்னன்னு தேடத்தான் இது வந்தது எனக்கு. அப்பதான் நாங்கள் ஏதோ 100 படிச்சா ஒரு 10வது எங்கட மண்டைக்குள்ள வரும் என்ன. நான் இப்ப இதுகளை விடுறேன் உண்டை. மொழி பெறாது கூறல். மொழி பெறாது கூறல் என்பது பெயர் வினாவும் வாய் திறவாமையின் இப்பினத்தார் எதிர்கொள்ளத்தக்க விருந்தினரோடு வாய் திறவாமையை விரதமாக உடையவராதலால் அதுவன்றி வாய் திறக்கின் மணி சிந்தும் என்பதனை சரதமாக உடையவராதலால் இவ்விரண்டனில் ஒன்று தப்பாது என்று கூறா நிற்றல். மொழி பெறாது கூறல். நல்ல விஷயம் இது உண்டு எங்களுக்கு. அந்த இரதமுடைய நடமாட்டுடையவரும் உடையர் பரதமுடைய அணிதில்லை என்னவர் இப்புனத்தார் விரதமுடையர் விருந்தொடு பேச்சின்மை மீட்டதன்றேல் சரதமுடையர் மணிவாய் திறக்கில் செலக்கென்பவே. கொழு தேமொழியவர் வாய்மொழி பெறாது மட்டவில் தாரோன் கட்டுரைத்தது. தேனையொத்த வார்த்தையினை உடையவர்களிடம் ஒரு வார்த்தையும் பெறாதபடியாலே மது விரிகின்ற மாலையினை உடையவன் இயல்பாக சொன்னது. கண்டார்க்கு கண்ணுக்கு இனிதாகிய திருக்கூத்தினை உடையவர் உம்முடைய மேலானவர். அவருடைய திரு அம்பலத்தை ஒத்தவர்கள் இப்புனிதத்திடமாக இருக்கும் அவர்கள் விருந்தினராய் வந்தாருடனே பேசாமைக்கு விரதம் பூண்டு ஒழுகினார்களாக வேண்டும். திரியவும் அது அல்லாமல் நிதிசமாக உடையவர்கள் சலக்கென விழுபவ முத்துமணிகளை சாதகமாக உடையவராகியால் வாய் திறவாமல் வாழ்கிறார்கள். எங்களை வாக்க நாங்கள் சரியான விதத்தில் தேவையில்லாத கதைகளை கதைச்சு, அது நேற்று நாங்கள் பாகவதத்தில் படித்தோம். தேவையில்லாமல் கதைகளை கதைக்காம இந்த இறைவன்
பாடல்களையோ இறைவன் கதைகளையோ இறைவன் புராணங்களையோ படிக்கிறதால எங்களோட வாயும் காக்கப்படும், நாக்கும் காக்கப்படும். அதே நேரத்தில் இந்த நேரம் இறை சிந்தனையோட இருக்கிற இதுவும் வரும். எனக்கு அதில் அந்த அந்த மௌனம்ன்றதுக்கு அது ஒரு ஞாபகம் வந்துச்சு. அனுபடியுங்க கருத்தறிவித்தல். கருத்தறிவித்தல் என்பது நீர் வாய் திறவாமைக்கு காரணம் உடையீர். அது கிடக்க இத்தலை நும் அல்குற்கு தருமாயின் அணிவீராமின் என தலை காட்டி நின்று தன் கருத்தை அறிவியா நிற்றல். விண்ணிறவானுதல் வேல் நிறக்கண் மெல்லியலை மல்லல் தன்னிறம் ஒன்றில் இருத்தி நின்றோன் தனது அம்பலம் போல் மின்னிறனுடை பேரலில் விண்ணகை பைந்தொடியேர் பொன்னிற அல்குலுக்கு ஆமோ மணிநிற பூந்தளையே உரைத்தது உரையாது கருத்தறிவித்தது கொழு. இதன் பொருள் ஒருமுறை சொன்ன வார்த்தையை பின்னொரு கால் சொல்லாமல் தன் கருத்தினை அறிவித்தது. விதை வில்லை ஒத்த ஒளி சிறந்த நெற்றியினையும் வேலை ஒத்த திருநயனங்களையும் மதுர இயல்பினையும் உடைய தம்பிராட்டியை வளவிய தன்னுடைய திருமேனியில் ஒரு பாகத்தில் வைத்து நின்றோன் அவனுடைய திருஅம்பலத்தை ஒத்த வாக்கினால் உரைக்கவும் அரிதாகிய நுண்ணிய இடையினையும் கனத்த தனங்களையும் அழகிய வளைகளையும் உடையீர். பொன்னை ஒத்த அல்குலுக்கு மாணிக்கம் போன்ற பூந்தளையாமோ ஆமாகில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பது கருத்து. எனவே பொன்னுக்கு மாணிக்கம் பொருந்துதலானும் உங்களுடைய அல்குலுக்கு இந்த தலை பொருந்தும். இடைவினாதல். இடைவினாதல் என்பது தலை காட்டி தன் கருத்தறிவித்து அது வழியாக நின்று நும் அல்குலும் முலையும் அதிபாரமாய் இடா நின்றன. இவை இவ்வாறு காரணம் யாதோ என்று அவரிடை வினாவா நிற்றல். கலைகீழகல் பாராமது ஆரம் கண்ணார்த்து இலங்கு முலைக்கீழ் சிறிதின்றி நிற்றல் முட்டாது அன்று இலங்கையர்கோன் மலைக்கீழ் விளச்செற்ற சிற்றம்பலவர் வன்பூங்கையிலை சிலைக்கீழ் கணையன்ன கண்ணீர் எது நுங்கண் சிற்றிடையே. கொழு வழிபதி பிரிவினாய் பிறவினாய் மொழிபல மொழிந்தது. இதன் பொருள் வலியையும் பதியையும் புறவற்றையும் வினாவித் தன் புத்தியை ஒருப்படுத்துவதாக நாயன் அறுதியிட்டது. தெளிவுரை மேகலா பாரத்துடத்து அகன்ற அல்குலின் பாரம் இருந்தபடியது முத்துவடம் கண்ணுக்கு நிறைந்து விளங்குகின்ற முலையின் கீழே ஏதேனும் சிறிது இடையில்லாத பொழுது நிற்றல் முற்றுப்பெற மாட்டாது. அன்று இலங்கைக்கு அரசனான இராவணன் மலையின் கீழ் விழும்படி அடர்ந்த சிற்றம்பல நாதனின் அளவிய பொலி வினையுடைய தாக்கிய ஸ்ரீ கைலாயத்தில் வில்லோடே சேர்ந்த அம்புகளை ஒத்த கண்களை உடையீர். உங்களுடைய சிறிய இடை இதுதான் சொல்லுவீராக சொல்வீராக வேண்டும். மதியிடம் படுத்தல் முற்றிட்டு இப்ப நாங்கள் 4ஆம் அதிகாரத்துல 10 பாடல் படிச்சுட்டோம். இனி 5ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு பாடல் தான். இருவரும் உள்வழி அவன் வரவுணர்தல். இருவரும் உள்வழி அவன் வரவுணர்தல். இருவரும் உள்வழி அவன் வரவுணர்தல் என்பது தலைமகளும் தோழியும் உள்வழி சென்று தலைமகன் கரந்த மொழியால் தன் கருத்து அறிவிக்க தோழி அவன் நினைவு அறியா நிற்றல். நூற்பா ஐயனாடல் ஆங்கவை இரண்டும் மையறு தோழி அவன் வரவு உணர்தல் ஐயுறுதல். 2வது அறிவு நாடல் என இவை இரண்டும்
உள்வழி அவன் வரவு உணர்த்தலாம். பேரின்ப கிளர் இருவரும் உள்வழி அவன் வரவுணர்தல் துறையோர் இரண்டும் சிவமுயிர் விரவியது அருளே உணர்ந்திடலாகும் என்ப. ஐயுறுதல் ஐயுறுதல் என்பது தலைமகன் தலை கொண்டு நின்று கரந்த மொழியால் தன் கருத்து அறிவிக்க மேனி மொழியிலனாய் இப்புனத்தினின்றும் போகாது யானையோடு ஏனம் வினாவி இவ்வாறு பொய்கூறான் என்ற இவன் யாவனோ என தோழி அவனை ஐயுற்று கூறானிட்டல். பல் இளனாக பகலை வென்றோன் தில்லை பாடலர் போல் எல்லிலன் நாகத்தோடு ஏனம் வினா இவன் ஜாவன் கொலாம் வில்லிலன் நாகத் தலகையில் வேட்டை கொண்டாட்டம் மெய்யோர் சொல்லிலன் ஆகற்ற வாகடவாணி இச்சுனை புனமே கொழு அடற்கதிர் வேலோன் தொடர்ச்சி நோக்கி தையல் பாங்கி ஐயமுற்றது. இதன் பொருள் வெற்றியினையும் ஒளியையும் உடைத்தாகிய வேலினையுடையவன் இடைவிடாது வருகிற வரவை பார்த்து ஒப்பனையுடைய பாங்கி சந்தேகித்தது. தெளிவுரை ஆதித்தனை பல்லிழிக்கும்படி இதுல 2 பாட்டு. ஆதித்தனை பல்லிழிக்கும்படி வெற்றி செய்தவன் அவனுடைய சிதம்பரத்தை பாடமாட்டாதாரை போல ஒளியிழந்தான். யானையுடனே ஏனெனும் வினாவி வந்தான். இவன் ஜாவன்தான். கையில் வில்லுடையவனும் அல்லன். இவன் கையில் சுரபுன்னை தலை இருந்தது. இப்படி இரு கையிற்றிலும் கொண்டாட்டம் வேட்கையாயிருந்தது. உண்மையாகச் சொல்லுவதொரு வார்த்தை உடைய நல்லனையோ இவன் கற்ற மரபு என்றான். இந்த சுனைப்பினத்தை நீங்கிறானும் இல்லை. இதுல 2 பாட்டு படியும். அறிவு நாடல் என்பது இவன் யாவனோ என்று ஐயுறான் என்ற தோழி பேராராய்ச்சியல் ஆதலின் அவன் கூறிய வழியே நாடாது வந்து தங்கள் இடைக்கே முடிதலின் ஐயர் வார்த்தை இருந்தவாற்றான் ஆழமுடைத்தாய் இருந்ததென்று அவன் நினைவு அறியானிட்டல். ஆழமென்னோ உடைத்து ஐயர் வார்த்தை அனங்கன் நைந்து வீழ முன்னோக்கிய அம்பலத்தான் வெற்பின் இப்புனத்தே வேள முன்னாய் கலையாய் பிறவாய் பின்னும் என் தலையாய் மலை மேல் நோக்கி இடையாய் கழிந்தது வந்தே. ஓகே. கொழு வெப்பன் வினாய சொற்பதம் நோக்கி நெறிகுலற்பாங்கி அறிவு நாடியது. மீளிருங்க. இதன் பொருள் நாயகன் கேட்ட சொல்லினது முடிவை பார்த்து நெறித்த கூந்தலினை உடைய பாங்கி புத்தியினால் விசாரித்தது. தெளிவுரை இந்த சுவாமிகளுடைய வார்த்தை மிகவும் ஆழம் உண்டாயிருந்தது. முற்காலத்து காமன்படியால் விழும்படி பார்த்த அத்திரு அம்பலனாருடைய திருமலையின் இந்த புலத்திடை முன்பு யானையை வினாவி அதற்கு பின்பு கலையை வினாவி பின்பு புறவற்றை பேசி பின்பு மெல்லிய தலைகளோடும் உடுப்பீர்களோ என்னும்படியாக மெல்ல மெல்ல வந்து குளிர்ந்த மெல்லிய நோக்கினை உடையாளுடைய இடையை வினவும்படியாய் விட்டது. இந்த சுவாமிகளுடைய வார்த்தை மிகவும் ஆழமுடைத்தாய் இருந்தது. அதுல ஒரு பாட்டு தான். முன்னுறு உணர்தல் நூற்பா வாட்டம் வினாதல் முன்னுறவுணர்தல் கூட்டி உணரும் குறிப்புரை ஆகும். இதன் பொருள் வாட்டம் வினாவுதல் என ஈதொன்றும் முன்னுற உணர்ந்தலாம். அது தலைமகன் இங்கனம் வினாயதற்கெல்லாம் தோழி மறுமொழி கொடாளாக தலைமகன் வாடினான். வாடவே தலைமகளும் கண்டு வாடினாள். ஆதலால் இருவரது வாட்டமும் வினாவாகப்படுதல் அன்றியும் முன்னர் தலைமகனது வாட்டத்தை பாங்கி வினாதலாம். பேரின்ப கிளவி முன்னுறு
முன்னுற உணர்தல் என இது ஒன்றும் சிவம் உயிர் கூடல் அருள் வினாவியது. வாட்டம் வினாதல். வாட்டம் வினாதல் என்பது தலைமகன் மதியுடன் படுத்து வருந்தா நிற்பக் கண்டு எம்பெருமான் என் பொருட்டால் இவ்வாறு இடர்ப்படா நின்றான் எனத் தலைமகள் தன்னுள்ளே கவன்று வருந்தா நிற்க, அது கண்டு சுனையாடிச் சிலம்பு எதிர் அழைத்தோ புரிது ஒன்றினனோ நீ வாடியது என்னோ எனத் தோழி தலைமகளது வாட்டம் வினாவா நிற்றல். நிறுத்தம் பயின்றவன் சிற்றம்பலத்தென் நெற்றித்தனிக்கண் ஒருத்தன் பயிலும் கைலை மலையின் உயர்குடுமி திருத்தம் பயிலும் சுனை குடைந்து ஆடிச் சிலம்பெதிர் ஊயி வருத்தம் பயின்று கொள்ளோ வல்லி மெல்லியல் வாடியதே கொழு. மின்னிடை மடந்தை தன்னியல் நோக்கி வீங்கு மென்முலைப்பாங்கி பகிர்ந்தது. இதன் பொருள் மின்னையொத்த இடையினையுடைய நாயகி தன்னுடைய இயல்பை பார்த்து போதுக்கு போது விம்முகின்ற முலையினையுடைய பாங்கி சொன்னது. தெளிவிடை. திருச்சிற்றம்பலத்தில் நடனமாடுகின்றவன் நெற்றியில் ஒரு திரு நயனத்தை உடைய ஒப்பில்லாதவன். அவன் வாழ்கின்ற ஸ்ரீ கைலாய மலையில் உயர்ந்த உச்சி நின்று நதியாக நீர் ஆறாமல் ஒழுகின்ற சுனை நீர் குடைந்து விளையாடியும் வரை எதிர் நின்று அழைத்தும் அவற்றினால் வருந்தும் மிக்கோதான் வருத்த மிக்கோதான் வள்ளி சாதத்தை ஒத்து மெல்லிய இயல்பினை உடையாள் வாடியது. உணர்ந்த 7ஆம் அதிகாரத்துல 4 பாட்டு இருக்குது. 4 படிப்போமோ மெனுவுக்கு போகணுமோ? இது 4 இருக்க 4 படிப்போம். என்ன டைம்? 4 ஓகே 4 படிப்போம். 7ஆம் அதிகாரத்துல 4. சரியா. 7ஆம் அதிகாரம் குறைவுற உணர்தல். குறையுற உணர்தலாவது தலைமகன் குறையுற தோழி அதனை துணிந்துணராது நிற்பல். நூற்பா. குறையுற்று நிற்றல் அவன் குறிப்பு அறிதல் அவள் குறிப்பு அறிதலோடு அவர் நினைவு எண்ணல். கூறிய 4ம் குறையுற உணர்வென தேறிய பொருளில் தெளிந்து இசினோரே. அது என்ன? இதன் பொருள் குறையுற்று நிற்றல் அவன் குறிப்பறிதல் அவள் குறிப்பறிதல் இருவர் நினைவும் ஒரு வழி உணர்தல் என இவை 4ம் குறையுற உணர்தல். பேரின்ப குளர். குறையுற உணர்தல் துறையொரு 4ம் உயிர் சிவத்திடை சென்று ஒருபடும் தன்மை பணியாட் கண்டு பரிவாழ் வினாமையது. குறையுற்று நிற்றல். குறையுற்று நிற்றல் என்பது தலைமகளது வாட்டம் கண்டு ஐயுறான் என்ற தோழியிடச் சென்று யான் உங்களுக்கு எல்லா தொழிலுக்கும் வல்லேன் நீர் வேண்டியதென்று சொல்லுமேன் யான் அது செய்ய குறையில்லை என இழிந்த சொல்லால் தலைமகன் தன்னை நினைவு தோன்ற ஐயுற கூறா நிற்றல். மாடு இது இந்த கட்டளை கலித்துறை என்றது. இப்போ பாருங்க, இப்போ இந்த இதுல 5 சீர் முதலே படித்த நாங்கள் 5 சீர் என்ன? மடுக்கொரு சீர், கடலின் விடுதியில் 3 சீர், இங்க அன்றி மறி திரை மீன் அது ஒரு சீர். அப்ப இது அப்படித்தான் இந்த கட்டளை கலித்துறை இருக்கும். அதோட இதுல 17 எழுத்துக்கள் இருக்கும், இல்லாட்டி 16 எழுத்துக்கள் இருக்கும். அதாவது இந்த ஒற்றை தவிர ஒற்றண்டா மெய் எழுத்துக்கள் தான் ஒற்று. அப்போ மானா டூனா 2, கோவன்னா 3, கானா 4, டானா 5, லீனா 6, பிறகு வி 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. அப்ப இந்த 17 எழுத்து தான் இது ஒரு வேட்டி. ஏனென்றா இங்க மடுக்கோண்டு தொடங்கி இருக்கு. அப்ப படுக்கோண்டு தொடங்குறது 2ஆம் வரி. அப்ப இது 2 ஒரு அடியில 5 சீர் இருக்கும். அதே நேரம் 16 எழுத்து இல்லாட்டி 17 எழுத்து இருக்கும். இந்த மெய் எழுத்துக்களுக்கன்னா இன்னன்னா இல்லன்னா இன்னன்னா
இன்னென்ன இது கழிச்சுத்தான் வரும். அதே நேரம் ஏகார விகுதி பெற்று இருக்கும். அது என்ன ஏகார விகுதி என்றா எல்லா பாட்டுக்களும் இந்த சுரிகுழற்கே ஏ சத்தம் வருகுது. அப்ப அதான் இந்த கட்டளை கழுத்துறையில உள்ள எங்களுக்கு ஒரு இது அதை அறிஞ்சிருக்கணும். மற்றது எதுகமோனை என்று இருக்கிறது. மடுக்கோ படுக்கோ கொடுக்கோ தொடுக்கோ இங்க மூன்றுலையும் அந்த டூ 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 வந்திருக்கு. அப்ப இதை சொல்றது அதுலயும் நிறைய இருக்கு. இது 2வது சொல் ஒரே மாதிரி வந்திருக்கு. சில எதுகமோனையில அது ஒரு எதுகமோனை. அப்புறம் கோ 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 கோன்ற ஒரு அப்ப அதுகளுக்கு அந்த எதுகமோனைக்குள்ளையும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சில நேரம் அப்படி வராது. அப்ப அதுதான் இது அந்த அதுல எங்களுக்கு தந்தது. அது முதலே விளக்கம் படுத்தினவ அந்த இது இந்த அட்டலை கழுத்துறவள்மாண்ட இது அப்படி இருக்குமாண்ட அதை நாங்கள் படிக்க படிக்க நினைச்சு கொண்டு போகணும். அப்பதான் இது ஒரு நான் ஒரு பாட்டும் படித்ததுக்கு எங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்கு. கொழு கரையுற்ற வேலவன் குறையுற்றது. இதன் பொருள் இரத்தம் பொருந்தின வேலையுடையவன் தன் குறையை சொன்னது. தெளிவுரை விடக்கடவதொரு மரத்தோணியை கடலிலே விடுப்பேனோ அது அன்றாயில் கீழது மேலதுவாக மறுகுதிரையில் புக்கு மீன் பிடிப்பேனோ முத்துக்கள் பலவற்றையும் ஒரு குளியலில் எடுப்பேனோ சிவனுடைய புலியூர் முற்றங்களில் புகுந்து வளைவிட்டு வருகேனோ மற்றும் உங்களுடைய அண்ணன்மார்க்கு பொருந்தின குற்றவேல் செய்து நிற்பேனோ அணியத்தக்க தேனிருக்கும் மலர்களை உங்களுடைய நெறித்த கூந்தலுக்கு தொடுப்பேனோ இந்த ஊழியங்களில் ஒன்றேனும் எனக்கு ஏவுங்கள். அவன் குறிப்பறிதல். அவன் கருப்பறிதல் என்பது குறையுறா நின்றவன் முகத்தே தலைமகனது செயல் புலப்பட கண்டு இவ் அண்ணல் குறிப்பு இவள் இடத்தென இது நீங்கள் ஏன் பேசாம நானும் யோசிச்சேன். படியுங்க. அவன் குறிப்பறிதல். அவன் குறிப்பறிதல் என்பது குறையிறான் என்றவன் முகத்தே தலைமகனது செயல் புலப்பட கண்டு இவ் அண்ணல் குறிப்பு இவள் இட்டதென தோழி தலைமகனது நினைவு துணிந்து உணரான் இட்டதென்றில்ல இடத்தென இவள் இடத்தினது இடத்தென தோழி தலைமகனது நினைவு துணிந்து உணரான் இட்டல். அழியமென்னும் ஒன்று உடைத்து அண்ணல் எண்ணரன் இல்லை என்னால் கிளையை மண்ணுங்கடியச் செல்ல நிற்பின் கிளர் அழகத்து அழியமந்து ஏறின் வரிதே இருப்பின் பளிங்கெடுத்த ஒளியமந்தாங்கொன்று போன்றொன்று தோன்றும் ஒளிமுகத்தே கொழு பொற்றொடி தோழி தன் சிற்றிடைப்பாங்கி விரிப்பூன் சிலம்பன் குறிப்பறிந்தது. இதன் பொருள் அழகிய வளைகளை உடையாளுடைய சிறிய இடையை உடைய தோழி நறுநாட்டம் உழத்தாக்கிய பூக்களால் சிறந்த மாலையை உடையவன் நினைவை அறிந்தது. தெளிவுரை அழிக்கத்தக்கவனுடைய விசாரமானது நிலை பெற்ற ஒன்றை உடைத்தாயிருந்தது. அரனுடைய சிதம்பரத்தை போன்றவள் புனத்தில் நிலை பெற்று வாழ்கின்ற கிளிகளை ஓட்டுவதாக சிறிது தேறச் சென்றாலும் விளங்குகின்ற கொண்டையிலே வண்டுகள் விரும்பி ஏறினும் இவை இரண்டும் செய்யாதொழினும் ஒளி சிறந்த முகத்தில் அன்பில்லாதவரைப் போல இருக்கையிலும் இவற்றின் இரண்டிலும் அன்பு தோன்றான் என்றது. அவள் குறிப்பறிதல். அவள் குறிப்பறிதல் என்பது தலைமகனது நினைவு அறிந்த தோழி இவனிடத்து இவள் நினைவே அன்றி இவளிடத்து அவன் நினைவு உண்டோ என தலைமகளை நோக்க அவள் முகத்தேயும் அவன் செயல் புலப்பட கண்டு இவ்வொண்ணுதல் குறிப்பு ஒன்று உடையதென அவள் நினைவும் துணிந்து உணரா நிற்றல். பிறை கொண்டொருவிக்கெடாது அன்பு செய்யின் பிறவி என்னும் முளை கொண்டொருவன் செல்லாமை நின்று அம்பலத்து ஆடு முன்னோன் உளை கொண்டு ஒருங்கு இரு நோக்கம் பயின்ற ஒண்ணுதல் மாந்தலை கொண்டு ஒருவன் எண்ணா முன்னம் உள்ளம் தலைத்திடுமே. ஏகாரம் கொழு கொழு ஆங்கவள் குறிப்பு பாங்கு பகர்ந்தது.
பாங்கி பாங்கி. பகர்ந்தது. ம். இதன் பொருள் அவ்விடத்து நாகியுடைய நினைவைத் தோழி சொன்னது தெளிவுரை. பிழையான காரியத்தைக் கொண்டு தன்னை விட்டு கெட்டுப் போகாதே அன்பு செய்வானாகில் பிறப்பதற்கு இடமாய் கற்பக் கொள்கையை இடங்கொண்டு செல்லாதபடி திரு அம்பலத்தில் நின்றாடி அருளுகின்ற பழையவன் ஸ்ரீ அத்தத்திலே ஏந்தின மானின் நோக்கத்தை ஒத்த ஒரு காலே இருவகைப் பார்வையும் கற்ற எம்முடைய அழகிய நெற்றியினை உடையவள் மாந்தலை கொண்டு வாரா நின்றான் என்று நான் சொல்லுவதற்கு முன்னே தானே கண்டு உள்ளம் தலையா நின்றாள். அஸ்தம் அந்த அத்தம் கை. சரி. இருவர் நினைவும் ஒரு வழி உணர்தல். இருவர் நினைவும் ஒரு வழி உணர்தல் என்பது இருவர் நினைவும் கொண்டு இன்புறா நின்ற தோழி இவ்விருவரும் இவ்விடத்து வந்த காரியம் இவள் முகமாகிய தாமரைக்கண் இவள் கண்ணாகிய வண்டு இன்பத் தேனை உண்டு எழில் பெற வந்த இத்துணை அல்லது பிறிதில்லை என அவ்விருவரது நினைவும் துணிந்து உணரா நிற்ற. மெய்யே இவர்க்கு இல்லை வேட்டையின் மேல் மனம் மீட்டிவளும் பொய்யே புனத்தினை காப்பது இறைபுலியூர் அணையாள் மையேர் குவளைக் கண் வண்டினம் வாழும் செந்தாமரைவாய் எய்யேம் எனினம் உடைந்து இன்பத்தேனுண்டு எழில் தருமே கொழு அன்புரு நோக்கு ஆங்கறிந்து இன்புறு தோழி எண்ணியது. இதன் பொருள் அன்புமிக்க பார்வையை அவ்விடத்திலே அறிந்து இத்தன்மையாலே இன்புற்ற தோழி விசாரித்தது. தெளிவுற உண்மையாக இவர்களுக்கு வேட்கையின் மேல் மனம் இல்லையா இருந்தது. மீண்டு இவளும் புனைத்தினை காப்போம் என்றும் இது வெறும் பொய்யாய் இருந்தது. சுவாமியினுடைய பெரும்பற்ற புலியூரையொப்பால் மையெழுதப்பட்ட நீல மலர்களையொத்த கண்களாகிய வண்டு சாதிகள் வாழும் தாமரை பூவிடத்தே நாம் ஒன்றை அறியேமாகிலும் அந்த பூவை மலர்கதிர் இன்பத்தேனுண்டு அழகினை விளக்கான் என்றது. குறைகிற உணர்தல் முட்டிட்டு ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன். நாளைக்கு படிப்பேன் நாங்கள் 8ஆம் அதிகாரம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.